அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன சொல்றது இல்லை, ஏற்கனவே நம்முடைய தமிழ் வரலாற்றை ஏகப்பட்டது அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது பார்க்க போகிற ஒரு முக்கியமான இடம் மிகவும் பழமை வாய்ந்தது நம்மளுடைய தமிழ்நாட்டில். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு இடம். அங்கும் ஒரு மோசமான நிலைமையில் அந்த இடம் இருக்குது, அழிந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் எழுத்து, அதாவது தமிழ் எழுத்து வட்டெழுத்தாக மாறிய காலகட்டத்தில் உருவான ஒரு இடம், முக்கியமான இடம். அங்கே ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. யாரால் அது அழிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு தமிழ் பற்றாளர்கள், தமிழ் வரலாற்று மேலே ரொம்ப ஒரு ஆர்வம் உள்ளவங்க நிச்சயமாக இதை தெரிஞ்சுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த இடத்துல செஞ்சியும் ஒன்று. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சி. இந்த செஞ்சியில் செஞ்சி கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது கிபி 10ஆம் நூற்றாண்டு முதல் 17ஆம் நூற்றாண்டு வரைக்குமே அங்கு உள்ள அந்த கோட்டை பல்வேறு மன்னர்கள் அவங்களுடைய சாம்ராஜ்யத்தில் மிகவும் புகழ் வாய்ந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த செஞ்சிக்கோட்டைக்கு அருகே உள்ள திருநாதர் குன்று, அங்கே தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அந்த பொக்கிஷம் இருக்குது. அதாவது தமிழி கல்வெட்டு. தமிழி கல்வெட்டு வட்டெழுத்தாக மாறிய காலகட்டம். அதை நம்ம ஆதாரமாக, அது ஒரு சான்றாக சொல்லணும்னா அந்த கல்வெட்டு தான் ஆதாரம். அது இன்றைய நிலைமை மிகவும் மோசமான நிலைமையில் இருக்குது. அது யாரால அழிக்கப்படுது அப்படிதான் பார்க்க போறோம். இந்த திருநாதர் குன்று கிட்டத்தட்ட 4ஆம் நூற்றாண்டிலிருந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம ஆதாரபூர்வமாக 6ஆம் நூற்றாண்டு முதல் அங்கு சமணர்களுடைய வாழ்விடமாக இருந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சமணர்கள் அவர்களுடைய தலைமையிடமாக மேல் சித்தாமூர், இந்த ஊர்ல ஜினகஞ்சி மடமும் பார்சுவநாதர் கோயிலும் உள்ளது. இன்றும் சமணர்கள் அங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருநாதர் குன்றுல சமணர்களுடைய தீர்த்தங்கரை பார்த்தீங்கன்னா 24 தீர்த்தங்கருடைய சிற்பங்கள் உள்ளது. இந்த திருநாதர் குன்றுல உச்சியில உள்ள ஒரு பாறையில பார்த்தீங்கன்னா வடதிசை ஏறி செல்லும் அந்த இடத்துல உடைந்த நிலையில அருகதேவர் சிலை உள்ளது. இது ஒண்ணு பாருங்க, அருகதேவர் சிலை உடைக்கப்பட்டுள்ளது. அந்த குன்றோட உச்சியில சமணர்கள் வாழ்ந்த ஒரு குகையும் உள்ளது. அங்கதான் மேற்கு திசையில நம்ம சொல்ல போற அந்த பொக்கிஷம் இருக்கு. அதாவது அந்த திருநாதர் குன்றுடைய மேற்கு திசையில தமிழ் எழுத்து, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் எழுதினாங்கல்ல அந்த தமிழ் எழுத்து, அந்த தமிழ் எழுத்து வட்ட எழுத்தாக உருப்பெற்றது மாறிய காலகட்டம் இந்த 6ஆம் நூற்றாண்டு தான். இந்த திருநாதர் குன்றுல தான் அதுக்கு ஆதாரமா அந்த கல்வெட்டு உள்ளது. அதாவது ஒரு உதாரணத்திற்கு தமிழ் எழுத்துல ஐ என்று அழைக்கப்பட்டது. இதுல வட்டெழுத்து ஐயாக மாறியது இங்க உள்ள இந்த வட்டெழுத்து தான். இங்க உள்ள அந்த கல்வெட்டு தான் முக்கிய சான்று. சமணர்களுடைய புனிதமான ஒரு இடம் இந்த திருநாதர் குன்று. சரி, அந்த பொக்கிஷம் நம்ம சொல்றவ அந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்தாக மாறிய அந்த கல்வெட்டுல அப்படி என்னதான் செய்தி உள்ளது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த கல்வெட்டுல 2 செய்திகள் உள்ளது. ஒன்று, சந்திரநந்தி என்ற சமண துறவி, அவர் ஒரு குரு என்று சொல்லப்படுது. அவர் 57 நாள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீத்தார் என்றும், இன்னொரு செய்தி இளையப்பட்டார் என்ற ஒரு சமண துறவி, அவர் என்ன செஞ்சிருக்கார், அவர் 30 நாள் உண்ணாவிரதம் இருந்து தன்னுடைய உயிரை நீத்தார் அப்படிங்கிறது தான் அந்த கல்வெட்டில் உள்ள செய்தி. அந்த செய்தியை அவங்க 2 பேரும் இறந்து அந்த உயிர் நீத்தாங்கல்ல, அதை அந்த செய்தியை அப்போதுள்ள தமிழ் எழுத்து கல்வெட்டாக, அதாவது வட்டெழுத்தாக அங்க பொறிக்கப்பட்டுள்ளது. அது தமிழ் எழுத்தாக, தமிழ் வட்டெழுத்தாக பொறிக்கப்பட்டுள்ளதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது தமிழ் கல்வெட்டு ஆராய்ச்சியில இதன் மூலம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சமண துறவிகள் அவர்கள் தமிழ் மீது உள்ள பற்று இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரி, இந்த 6ஆம் நூற்றாண்டை, அதாவது கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த பொக்கிஷம், இந்த திருநாதர் குன்று மலையில் உள்ள இந்த தமிழ் கல்வெட்டு, வட்டெழுத்து கல்வெட்டு மிகவும் தொன்மை வாய்ந்தது. ஆகையால இது இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிக்கப்பட்டது. சரி, இது
இது வரைக்கும் எல்லாருக்கும் இந்த திருநாதர் குன்றுடைய வரலாறு தெரியும். சரி, அது யாரால் அழிக்கப்படுது, எதனால? 2005ஆம் ஆண்டு அந்த திருநாதர் குன்றுகளில் உள்ள அந்த கல்வெட்டு உள்ள அந்த பகுதியில் இரும்பு குழாய்களை வைத்து பாதுகாப்பாக சுற்றி அமைக்கப்பட்டது இந்திய தொல்லியல் துறையால் 2005ஆம் ஆண்டு. இப்போ 20 ஆண்டுகள் கழித்து 2025 தற்போது அந்த இரும்பு குழாய்கள்லாம் காணும். எங்கே போனதுன்னா சமூக விரோதிகள் அந்த இரும்பு குழாய்களை திருடி சென்றனர் அப்படிங்கிறது தான் அங்கே உள்ள ஒரு மோசமான ஒரு தகவல். அந்த இரும்பு குழாயை எடுத்துட்டு போய் திருடி சாப்பிட்ருக்காங்க சமூக விரோதிகள். அது சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தம் அளிக்கிற செய்தி. அதன் பிறகு இந்திய தொல்லியல் துறையும் கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் வரலாற்று ஆய்வாளருடைய கருத்தா இருக்கு. பாதுகாக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான அந்த இடம் இந்திய தொல்லியல் துறையால பாதுகாக்கப்பட்ட இடமாக இருந்தது. தற்போது பாதுகாப்பு இல்லாத இடமாக சமூக விரோதி கூடாரமாக அமைந்து விட்டது. அது மட்டும் இல்லாம கல்வெட்டின் முக்கியத்துவம் தெரியாமல் சில மக்கள், அங்க உள்ள மக்கள் அந்த கல்வெட்டை பத்தி தெரியாது, அவங்கள சொல்லி குறை இல்லை, இருந்தாலும் அவர்களுக்கு அதை பத்தி தெரியாமல் அதில் போய் உட்காருவதும் அந்த கல்வெட்டு மீது நடப்பதும் இதுலேயே கல்வெட்டு பாதி சேதமடைகிறது. இப்படியே நீடித்த முழுக்க அந்த கல்வெட்டு 6ஆம் நூற்றாண்டு சேர்ந்த மிகவும் தொன்மை வாய்ந்த நம்முடைய தமிழ் எழுத்து வட்ட எழுத்தாக மாறிய அந்த கல்வெட்டு மறைந்துடும், அவ்வளவுதான், அழிந்து போயிடும், அதுக்கு ஆதாரமே போயிடும், இருக்காது. சமணர்கள் தமிழ் எழுத்தா இருந்ததை மீண்டும் தமிழ் எழுத்த வட்ட எழுத்தாக மாற்றி காலகட்டமாக 6ஆம் நூற்றாண்டுக்கு அவங்களுடைய பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப சமணர்கள் அவங்களுடைய தமிழ் பற்ற இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். மிகவும் தொன்மை வாய்ந்த இந்த கிபி 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த நம்முடைய தமிழ் வட்டெழுத்து அந்த கல்வெட்டை இந்திய தொழில்துறை மீண்டும் பாதுகாக்குவதற்கு ஒரு சீக்கிரம் வழிமுறையை செய்யணும். இல்லை அந்த நம்மளுடைய பொக்கிஷம் அழிந்து விடும், அவ்வளவுதான். இல்லை யாராவது அதை பாதுகாக்க பாருங்க. அதுதான் இந்த மாதிரி வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று மேல ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே இதுதான் வேண்டுகோள் வைக்கிறோம். சீக்கிரம் அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. சமூக விரோதி கூடாரமா இருக்கிறத மாத்துங்க. நம்முடைய வரலாறு அழியக்கூடாது. வாழ்க தமிழ். சரி, இந்த வீடியோ அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க, ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நிறைய ஷேர் பண்ணுங்க. இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வருங்க. வேற ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி.